ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஏதாவது இன்க்ரூசஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்கள் ஹோம் பேஜில் போய் எப்படி உங்களோட மெம்பர்ஷிப் பேமெண்ட் கட்டுறது அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் இருக்குது இதில். இப்போ ஒன்ஸ் இது மாதிரி ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிகேம் அ பார்ட்னர் மெம்பர்னு ரெண்டுமே கேட்கும். இதை கிளிக் பண்ணிங்கனாலே ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் வரும். சைன்அப் பண்ணோடனே இந்த பேஜ் வரும் உங்களுக்கு. இல்லைன்னா வெளியில் ஒன்றாலும் மறுபடியும் வந்து லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கலாம். இப்போ $95 per பார்ட்னர் இருக்குது. பார்ட்னர் மெம்பர் பண்ணுறது $95, $250 வந்து ப்ரீமியம் மெம்பரு, 100 அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு வந்து கிளாசிக் மெம்பரு. எக்ஸாம்பிள் ஒரு 100 + 95 பார்ட்னர் மெம்பர் ஆகிறேன்னு வச்சுக்காங்களேன். அப்போ அவங்க என்ன ஒன்று கேட்டால் கீழே பாருங்கள், USD வந்து 95 பார் வந்து பார்ட்னருக்கும், 100 வந்து ஆக்டிவேஷனுக்கும், 100 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மந்த்து மெம்பர்ஷிப். மொத்தம் 295 ஃபஸ்ட்டு கட்டுறீங்க. அதுக்கப்புறம் மாதம் 100 கட்டுறீங்க. டோட்டலாக நீங்கள் கட்ட வேண்டியது 295. இதில் போய்ட்டு உங்கள் அமௌண்ட் வந்து ட்ரஸ்ட்மேட் ஆகல செக்யூர் ஆகிருக்குது. செக்யூர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது பிட்காயின்லேயும் பண்ணலாம், லைட் காயின், எத்திரியம் இந்த மாதிரி வந்து நீங்கள் சப்போஸ் USDT இந்த மாதிரி பண்ணலாம். இதில் போனால் எல்லாமே USDCயாக மாற்றி பண்ணலாம். USDCயாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணி எதில் வேணாலும் நீங்கள் வந்து பினான்ஸில் எது வேணாலும் BTC கிரிப்டோ கரன்சியாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ஷனு. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள போயிடுச்சா ஒரே செகண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்கிட்ட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விசா கார்டு செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். போனால் நம்ம இந்தியாவிலேருந்து பண்ணும்போது INRனு வருது, 26,742. சப்போஸ் வேறு கண்ட்ரிலேருந்து பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கரன்சி நீங்கள் சூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். கொஞ்சம் USDனா USDக்கு மாற்றிக்கலாம். இல்லை SGDனா வந்து சிங்கப்பூர் மாற்றிக்கலாம். இது மாதிரி நீங்கள் மாற்றி நீங்கள் பேமெண்ட் அனுப்பணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட்டு கம்மியாக வரும். இந்தியாவிலேருந்து அனுப்பும்போது INRே நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் INR நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. சூஸ் பண்ணால் அமௌண்ட் எவ்வளோ அதே காட்டிடும். எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோடு சேர்த்து காட்டிடும். ஸோ 26,743 காசு இன்றைக்கி ப்ரைஸு. இல்லை கண்டினியூ செக் அவுட்டில் உள்ள போயிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கார்டு போட சொல்லுவோம். கார்டோட பேர், அப்புறம் கார்டு நம்பரு, அப்புறம் கார்டு எக்ஸ்பைரி டேட்டு, அப்புறம் CVV நம்பர் இது கொடுத்துட்டு ப்ராசஸ் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் எடுத்துக்கும். சரிங்களா? எடுத்தோடனே உங்களுக்கு மெயிலுக்கு வந்து இன்வாய்ஸ் வந்துடும். உங்களோட மெம்பர்ஷிப் அப்கிரேட் ஆகிடுச்சின்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் 10 மீட்டாக நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இந்த ரைட் சைடில் மேலே 3 கோடு இருக்கு இல்லைங்களா, இல்லை பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ், அதாவது லெஃப்ட்டில் ரைட்டில் RPன்னு இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ டாலர் அவைலபிள்னு காட்டும். $300 உங்களுக்கு காட்டும். இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு காட்டாது. சரிங்களா? இது ரொம்ப ஈஸி. எல்லோரும் பண்ணிக்காங்க. எதாவது டவுட்னாக்கா உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுக்கும் கூப்பிடுங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறோம். சரிங்களா? தேங்க்யூ. வாழ்த்துக்கள். பாய்.